அப்படின்னு யாரும் முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்தவர்களாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன் ராஜாதிராஜனை இந்த 2026 வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாளில அவரை துதிக்கபடியாக கனம் பண்ணும்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எல்லாரும் வாய்க்கை திறந்து வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் சொன்ன தேவாதி தேவனிடத்துல எல்லாரும் வாய்க்கை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே வாக்கு மாறாத தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு சேர்க்கும்படியாக நம்ம இதெல்லாம் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நின்று தேவனை ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோம். அப்படியே என்னோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சேர்ந்து பாடுவோமா? தேவன் உன்னுடன் உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. அநாதையாய் தவித்து அநாதையாய் தவித்து அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். சேர்ந்து பாடுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. சேர்ந்து பாடுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை ஐயா, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவா தூக்கியவர். தம் தயவா தூக்கியவர். கரங்களை தட்டி பாடுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை நீக்கிடுவார். நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, ஐயா கலங்காதே என் மகனே, நம் கண்ணீரை துடைத்திடுவார்
இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. கரங்களை தட்டி பாடுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். அவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. சேர்ந்து பாடுவோமா? அவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். சென்று வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான், தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான், தெரு தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். வல்லமை ஆவியானவர். அறியாதவர் நீங்களே அறிஞ்சிக்க முடியாதவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அதிலே 33 வசனத்தை வாசிங்க. இயேசு பற்றி என்ன சொல்றாரு? அதிலே 33, நானும் அவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியானவர் யார் மேல் இறங்கி, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம், மறுபடியும் சொல்லுவோம். ஏன்னா ஆண்டரால உள்ள அபிஷேகம் ரொம்ப
காரியங்களே, உங்களை பிரித்து உங்கள் குடும்பத்தை அழிக்கிற காரியங்களே, தொடர்ந்து ஏதாவது வியாதிகளோ ஆபத்துகளோ நிந்தைகளோ பிரச்சனைகளோ எல்லாவற்றையும் மேற்கொள்ள பிசாசு அப்படி நயவஞ்சங்க தந்திரமானவன் தூண்டி விடுகிறவன் சொல்லப்பட்டு. இதுக்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் தான் முடியும். பாருங்கள், யார் மேல் இறங்கினா, ஏன்னா அவர் ஆவியினாலே அபிஷேகம் கொடுக்கிறவர். அந்த ஆவியானவர் அறிஞ்சிக்க முடியாதவங்க. இப்போ அறியாதவங்க உலகத்தார் சொல்லலாம், பைபிள்னா என்னன்னு தெரியாது, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது தெரியாது, சத்தியமே தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி துதிக்கணும்னு தெரியாது, இன்றைக்கி ஆலயத்துக்கு போகணுன்றது தெரியாது, சத்தியம் தெரியாதவங்க. நீங்களாம் இவ்வளோ நாளாக கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்லலை. இப்போ பாருங்கள், அந்த சத்தியத்தை அறியாதவங்களுக்கு தான் அப்படி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அறிஞ்சிக்கணும். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைக்கணும். நற்கனி கனி கொடுக்கிறவளாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளையிலே அறியாதவர் உங்கள் மத்தியில் நடுவில் இருக்கிறார். நீ வேண்டுறியா, ஜெபிக்கிறியா, போராடுறியா, மன்றாடுறியா, விசுவாசிக்கிறியா, வாஞ்சிக்கிறியா, எனக்கு ரொம்ப காரியத்தை வெறுக்கிறியா, எனக்கு பயப்படுற பயம் இருக்கா? அறியாதவர் நம் மத்தியிலே நடுவில் போதும் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை கனம் பண்ணுறீங்களோ அவளை அறிந்து கொள்ளும்படி எப்படி அறிந்து கொள்ளலாம்? அதிலே மத்தேயு இதுக்கு ஒப்பிட்டான வசனம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரே பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில நமக்காக வந்துடும்போது பிதாவை ஆவியானவர் நிரப்பினார். பிரியமாய் நம்மேல் பிரியமாய் இருக்கணும்னா, பிரியமானதை நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னா, அவருக்கு பிரியமாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இயேசு குமாரனையே நமக்காக பலியாய் கொடுத்தார். இந்த குட் ஃப்ரைடே நாட்கள் இதெல்லாம் நம்ம நினைவு, இந்த நாட்கள் பாரம்பரியமாக இல்லைம்மா, என்னைக்கும் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, என்னுடைய நேசகுமாரன் பிரியமாய். அதிலே 11ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கேற்ற நான் ஞான ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அப்புறம் வாசிங்க. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இன்னும் அடுத்த அபிஷேகம் வேற இருக்கு. எல்லாம் வருகிற சோதனைகள்லாம் பிரச்சனைலாம் மேற்கொள்ள நல்ல ஒரு என்ன சொல்றாங்க, அதிகமாக கண்ணீரோடு வசனத்துபடி போராடி விசுவாசத்தில் இருந்து பிசாசை மேற்கொண்டு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாய் அக்கினியாய் இருக்கணும், அனலாய் இருக்கணும். என்னாவி யார் எப்படியாப்பட்டவங்க, நீங்கள் அனலாக இருக்கணும். அதான் ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியும், ஆட்கொள்ள முடியும். உணர்த்துவார், போதிப்பார், தேற்றுவார், எச்சரிப்பார், பாதுகாப்பார், உணர்த்துவார். இதெல்லாம் ஆவியானவருடைய கிரியை, மனுஷ ஆலோசனை இல்லை. நீங்கள் இருக்க தெரியாது, பைபிள் என்ன படிக்க தெரியாது, துதிக்கிறது இல்லை, ஆலயத்தை தேடாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் கூட இறக்கம் செய்து மன்னிச்சிருவாராம். அப்போஸ்தலர் 17:30 பார்த்தீங்கன்னா, அறியாமலுடைய காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்துருவாராம். எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 17:30 வாசிங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார்.
இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். ஆமென். மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நிறைய பேர் அப்படியே ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களும் வளர மாட்டாங்க, மற்றவங்களையும் வளர விட மாட்டாங்க. இதெல்லாம் இது ஒரு ஆவி, வெளியே பார்த்தா தெரியாது. ஏதாவது கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, இவங்க அதே 1 தீமோத்தேயு 1:13 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் இரக்கம் கிடைக்குமா, அறியாத செய்தனால இரக்கம் பெற்றாலும் கிடைக்குமா. அதே நம்ம எல்லாம் அறிந்திருந்தும் கீழ்ப்படியாமல், விசுவாசிக்காமல், நேசிக்காமல், பயப்படாமல், ஆராதிக்காமல், துதிக்காமல் இருந்தா, சத்தியத்தை அறிந்திருந்தும் தேவனை அறிந்திருந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள்னு ரோமர் 1 சொல்லப்பட்டிருக்கு. அநேக அடிகள் அடிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டு, சித்தத்தை அறிந்திருந்தும் தேவ சித்தம், இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு ப்ரேயரு, இன்னைக்கு சபைக்கு போகணும், இவங்கெல்லாம் கொடுத்த இவங்கெல்லாம் இறக்கம் பாருங்க. அறியாதவங்களுக்கு ஆண்டவர் இறக்கம் செய்துவாராம். அதனால தான் லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கு 23:34 இவங்களை அறியாமல் சீசுகள் அவங்களெல்லாம் எல்லாரையும் பார்த்தே சொல்கிறார் ஆண்டவர். இவங்களை அறியாமல் என்ன சிலுவையில் அறையும்னு சொல்லும்போது எல்லோரும் கூட தான் இருந்தாங்க இல்லையா. எல்லாம் அற்புதம் பார்த்தாங்க, அதிசயம் பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்து செய்த எல்லா மகிமையான காரியங்களையும் பார்த்தாங்க. எல்லாவற்றையும் பார்த்து இவங்களை சிலுவையில் அறையும் ஆண்டவரே, இவங்களை இதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க. மன்னியும், அறியாமல் செய்தால் மன்னிப்பு உண்டு. அதுவரை ஆண்டவர் அறிந்திருந்தும் அறியாமல் இருக்கிற மாதிரி, தெரியாத மாதிரி, பார்க்காத மாதிரி, கண்டுக்காத மாதிரி போவாங்க பாருங்க சில பேர். அப்படி அல்ல. கீழ்ப்படுறியா, என்னை கனம் பண்ணுறியா, என்னை நேசிக்கிறியா, என்னை விசுவாசிக்கிறியா, கர்த்தர் அதை கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இவர்கள் மன்னி ஆண்டவரே பிதாவிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 12:24 வாசிங்க. மார்க் 12:24. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்போ வேத வசனத்தை நல்லபடி அறிஞ்சு கொள்றதில்ல, ஒரு உணர்வு இல்லை. இன்னைக்கு நமக்கு தான் பேசுகிறோமா, நம்ம நடக்கிறோமான்றதுக்கு இல்லை. அதனால தான் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மற்றவங்களையே பார்க்கறது. நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறோமா, பயபக்தி இருக்கா, கீழ்ப்படுகிறோமா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்காரா, நம்மளை உயர்த்திருக்கிறாரா, நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டா. வல்லமை அறிஞ்சிக்க முடியல, வல்லமுள்ள ஆவியானவரை புரிஞ்சிக்க முடியல, தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை அறிஞ்சிக்கொள்ள முடியலன்னா ஒரு கிரியை நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 13 வாசிங்க. 33. ஆண்டோடைய வருகை எந்த நேரத்தில் எப்போ என்னன்னு தெரியாது. அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க 13:33. ஆமீன். ஆண்டோடைய வருகை எதுக்காகமா, எதுக்காக உங்களை ஆலயத்தில் வைத்து சத்தியத்தை சொல்லி இப்படிலாம் நடத்தி உங்களுக்கு எதுக்காக ஆயத்த பார்க்குறோம்? ஆண்டோடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ரகசிய வருகையில் ஆண்டோட நம்மளையும் கொண்டு போகிறதுக்காக தான். ஆனால் அவருக்கு இந்த காலத்தையும் அந்த நேரத்தையும் அந்த வேலையை நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தான் அவருடைய வருகை தெரியும். இல்லைன்னா இனி ஒரு கோபாக்கினிக்கு ஆளாயிடுவோம், இனி சாபம், இனி என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியாது. இன்னும் பயங்கரமான காலங்கள்லாம் வருது. நீங்கள் அதெல்லாம் தப்பிச்சுக்கணுன்னா விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருக்கு, ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களோட கூட கூட்டு போகிறதுக்கு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வருகை பற்றி ரகசியங்களை பற்றிலாம் நிறைய இருக்குது. ரகசிய வருகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கணும், அவர் சத்தியத்தின்படி நடக்கணும், அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாமல் இருக்கிறீங்க, விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தான், அறிஞ்சவங்களுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு. ஏன் எல்லாரும் தான் ஜெபிக்காம இல்லையா? முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டார் இல்லையா? அதனால தான் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. 8 நாள் அதிகமாக கூப்பிட்டதுனால தான் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. எனக்கு இறங்க ஆண்டவரே. ஏன் அதிகமாக ஜெபிக்க சொல்கிறோம்? அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்யணும். ஆண்டவரை நோக்கி அதிகமாய் கூப்பிடணும். இது பாருங்களேன், இப்போ இந்த நாட்கள்லேருந்து ஒரு உபாச ஜபம் இல்லைன்னா நான் உடஞ்சி போயிடுறேன். ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறேன். ஆண்டவரே ஒரு ப்ரேயர் இல்லை,
சபையில் எந்த ஒரு ஆராதனை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. இந்த சமூகத்தில் பக்கத்தில் ஒரு வீடு கிடச்சிடக்கூடாதா? இப்படிலாம் ஆண்டுவிட்ட ஏன்னா தேவ சமூகத்தில் நாங்கள் அதிகமாக உங்களுக்காக அதிகமாக நாங்கள் காத்திருந்து இந்த வளர்றதுக்காக உங்களுக்காக மன்றாடி போராடி காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 58:2 பார்த்தீங்கன்னா, நாடோறும் அறிந்து கொள்ளும்படி என் வழிகளை அறிந்து கொள்ளும்படி நியாயத்தை தேவ சமூகத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். யார் வாசிங்க? ஏசாயா 58:2. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். தேவனிடத்தில் சேருறவங்க தான் இப்படி நாடோறும் இருப்பீருங்க. ஆண்டவரே, தொடர்ந்து ஏன் தடையா இருக்கு, தொடர்ந்து ஏன் பிரச்சனையா இருக்கு, இன்னும் தொடர்ந்து ஏன் வளரல, தொடர்ந்து என் குடும்பத்தில் ஏன் நஷ்டங்கள் கஷ்டங்கள் வருது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நாடோறும் தேவ சமூகத்தில் சின்ன சின்ன விஷயங்களாம் குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்துரும். ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏசாயா 4:14 நாளை தினத்தை குறித்து நீ அறியாமல் இருக்கிற, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, அறியாயே. நாளைக்கு நல்லவர் அடுத்த மாதத்துக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுறோம், திருமண காரியங்கள் பிறந்த காரியங்கள் இந்த மாதம் அதெல்லாம் புக் பண்ணிவிடுவோம். ஆனால் ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே. ஆனால் இந்த நாட்களில் பயங்கரமாக இருக்குது. என்ன கொள்ளை நோய், என்ன வியாதி, என்ன ஆபத்து, என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அறியாமல் இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும், என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களை நடத்தும், எங்களை உயர்த்தும், நாங்கள் மகிமையாக இருப்போம், சாட்சியாக இருப்போம். ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அதை அறிஞ்சிக்க முடியலன்னா, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. மனக்கண்கள், இருதயமாகிய மனக்கண்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு. அறிந்து கொள்ளாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் மனதை கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஏன் கண்ணு தெரியல? இப்போ எனக்கு உங்களை நல்லா தானே பார்க்கிறேன். இந்த கண்களை சொல்ல வரல, ஆவிக்குரிய கண்களை சொல்றார். 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. அவிசுவாசம் இருந்தால் குருடாதான் இருக்கும். குருடனாக இருந்தால் அவ்வளோதான், தடவிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போயிட்டு ஒன்றுமே தெரியாது. ஒரு அதிசயமும் கண்ணு ஆச்சரியமும் நீங்கள் பயதத்திலையும் பார்க்க முடியாது, ஆண்டவரையும் நீங்கள் பார்க்க முடியாது. இருதயத்தை குருடாக்கி வச்சிருக்காங்க, பிரகாசிக்கக்கூடாது, நீங்கள் வளரக்கூடாதபடிக்கு பிசாசானவன் குருடாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 19:42 சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாய், ஆனால் சமாதானத்தை நீயே விரும்பலை, ஐக்கியத்தை நீயே விரும்பலை, ஆண்டவரோடு உறவாட நீ விரும்பலை, விசுவாசத்தில் வளர நீ விரும்பலை. இப்பொழுதோ கண்களுக்கு மறைவா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? வாசிங்க லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாதிருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. ஆமீன். ஏன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது? விரும்புறது கிடையாது. சமாதானத்துக்கு எடுத்து போகிறாங்க, இவங்களே கெடுத்துக்குவாங்க, இவங்களே ஆசுரத்தை தடையாயிடுறாங்க. அதில் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீஷுகளோடு பேசி வரும்போதே, கூட வரும்போதே இயேசுன்னு தெரியாமதாங்க. நாளெல்லாம் என்ன தான் சொன்னாலும், என்ன தான் சத்தியத்தை சொன்னாலும், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற மாதிரியும் ஒரு உணர்வும் இல்லை, ஒரு விசுவாசத்தில் வளர்றவும் இல்லை, ஒரு பயபக்தியில் பெருகிறது இல்லை, தேவனுக்குள்ள ஐக்கியமாக வளருதில்லை, எந்த ஒரு காரியத்துக்கும் இப்படி தான் இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. லூக்கா 24:16 வாசிங்க. ஏம்மா அவர் இயேசுன்னு அறியாமல் இருக்காங்க. இவ்வளோ அதிசயங்களை கூட, என்ன அற்புதங்கள் கூடவே இருந்து எல்லாவற்றையும் சொன்னாங்க, அறியாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தான் இருக்கிறோம், நாமளும் குருடராக இருக்கிறோம். அதில் 27 வாசிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். என்ன விவரித்து காண்பித்த பிறகுதான் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுறதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அடுத்ததாய் 29 வாசிங்க. ஆமேன். எங்களோடு எங்கள் குடும்பத்தில் தங்கும், எங்களோட கூட தங்குன்னு வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. 30ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் அந்தபடியே பந்தியில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
இதனால தான் ஐக்கியமோ வேத வசனம் அப்பமோ அடிக்கடி என்ன செய்யணும், இந்த போஜனமாகி வேத வசனத்தை புசிக்கணும், ஒவ்வொரு நாளும் கனம் பண்ணணும். அப்போ தான் தெளிவு உண்டாகும். அப்பொழுது தான் ஆண்டவர் உணர்த்துவார், எச்சரிப்பார், பேசுவார். வேதவசனம் மூலமாய் கர்த்தர் எனக்கு பேசின காரியங்கள் எனக்கும் பாருங்களேன், உன் கண்கள் ஆச்சரியமா எனக்கு சில காரியங்கள் வார்த்தையில் வந்துக்கிட்டே இருந்தால் அது அப்படியே நிறைவேறும். இருதயங்களை அதிசயம் கண்டு பூரிக்கும் கர்த்தர் சொல்லிட்டு, கர்த்தர் நிச்சயமாக இதுவே நாங்கள் நினைக்கவே இல்லை, இதை வச்சுட்டும் செய்யலை. கர்த்தர் இவ்வளோ ஆச்சரியமான இவ்வளோ நடத்தி வரார், இன்னும் நடத்திக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது 31 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கண்கள் திறக்கப்பட வேத வசனம் வேணும், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு உறவு வேணும், தங்கி இருக்கும்படி கூப்பிடணும் ஆண்டவரை. வேத வசனத்தை விலக்கி காமிச்சாதான் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கனம் பண்ணி ஆண்டவரே வேதத்தை படிக்கணும். அல்லேலூயா. 32 வாசிங்க அடுத்தது. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு. பாருங்க, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, விலக்கி காட்டின போது இருதயம் கொழுந்து விட்டு எரியுமா. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வேத வசனத்தில் இருக்குமா. களி கூறுதல் இருக்குது, விடுதலை இருக்குது, ஒரு நம்பிக்கை பெருகும். வேத வசனத்தை விலக்கி நீங்கள் புரியலைன்னா ஆண்டோட கேட்டு பாருங்கள். இப்போ உட்காந்து படித்து பாருங்கள், ஆண்டவரே எனக்கு விலக்கி என்னோட பேசும் ஆண்டவரையும் கேட்டு பாருங்கள். வேதத்தின் ரகசியங்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள் தினந்தோறும். அப்போஸ்தலர்கள் 17 வாசிக்கிறோம். நற்குணங்கள் வரும், நற்குணசாலிகளாக இருந்தார்கள், சந்தோஷம் கிடைக்கும். வேதம் அப்பம், நமக்கு ஜீவ ஊற்றாகி ஊற்று தண்ணீராகிய ஜீவ நதி நமக்குள்ளே புறப்படும். அல்லேலூயா. கொழுந்து விட்டுகிற எரியிற ஒரு அனுபவம் வரும். அப்போ பாருங்க 45 வசனத்தில், அதிலே அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. அவர் மனதை நம்ம திறக்கணும். நிறைய பேர் நீ என்ன கேட்டாலும் அப்படியே விட்டுருவான். அதை ஆராய்ந்து யோசித்து நம்ம இருதயம் திறக்கப்படணும். இருதயத்தில் அசுத்தங்கள் இருக்கிற இருதயங்களை காப்பாடு இருக்கக்கூடாது. அப்போதான் ஆண்டவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போதான் ஆண்டவர் நம் மத்தியில் வருவார், அசைவாடுவார், ஆளுகை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க, அதனால தான் கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. பிரகாசமாக இருக்கும்படி எபேசு சபைக்கு 1:19 சொல்லப்பட்டிருக்கு. பிரகாசிக்கும்படி வல்லமை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கண்களை திறந்தலும். எப்படி செபிக்கிறார்? எபேசியர் வாசிங்க 1:19. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், வல்லமையும் மகா, பாருங்க, மகா பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்ன செய்யும்? வல்லமையின்படியே, மகத்துவத்தின்படியே பிரகாசமான மனக்கண்கள் வேணும். நல்ல சோர்வா, ஒரு மாதிரி தூக்கமா, ஒரு மந்தமா இருக்க மாட்டீங்க. ஏன்னா வேத வாக்கியங்களை நமக்காக தான் வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்துருக்கு. நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களோட கூட இருக்கவே இருப்பேன், நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். அவருடைய பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாய் அவருடைய பிள்ளையா வாழ்ந்தீங்கன்னா கூடவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படிலாம் நம்ம ஜெபிக்கணும். ரோமர் 8 இதெல்லாம் ஜெபிக்கிறது கிடையாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 பெருமூச்சுகளோடு ஏற்றபடி வேண்டிக்கொள்ள என்ன ஜெபிக்கணும் தெரியல நிறையா பேருக்கு. எதுக்காக ஜெபிக்கணும்? ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், பலவீனத்துக்கு உதவி செய்யும், கருத்தாய் ஜெபிக்கணும். யாக்கோபுல 5 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:26 சொல்லுங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதனால் தாங்க ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பலவீனத்துக்கு உதவி செய்வார். பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். நிறைய முடியாது உங்களால், எல்லா சோதனைகளும் பிரச்சனையும் தாங்க முடியாது, அது மேற்கொள்ள ஜெயம் பெற முடியாது. ஆண்டோட ஹெல்ப் வேணும். கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா தகப்பனை அடிக்கடி நீங்கள் கூப்பிட. நமக்கு பெருமூச்சுகளோ வேண்டுது என்ன, எதுக்காக ஜெபிக்கின்றது கூட தெரியல. ஆவியானவர் உதவி செய்ய. ஏற்றபடி எதுக்கு ஜெபிக்கின்றது தெரியல.
சங்கீதம் 46 வாசித்தீங்க இல்லையா? அடுத்தது நடுவில், நம் நடுவில் இருக்கணும்னா ஒரு நதி உண்டு வாசம் இல்லையா? 4:5 அது நீர்க்காலின் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை, இந்த ஸ்தலம் தேவனுடைய ஸ்தலம், வாசம் பண்ணுகிற ஸ்தலம், துதியின் ஸ்தலம், இங்கே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன். உலாவுகிறவர் தேற்றவாளன சத்தியாகிய தேவன், இந்த எருசலேமை நான் நேசிக்கிறேன், என்னுடைய ஜனத்தை இங்கே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன், இந்த ஸ்தலத்தை நேசிக்கிறேன். ஏன்னா அவர் ஆராதிக்கிற ஸ்தலம், அவருடைய ஜெப வீடு. சொன்ன இல்லையா, சாலமோனுக்கு கட்டி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையிலே அடுத்து 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அசையாது, சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணும் கேடயமா நமக்குள்ள இருக்கணும். இந்த ஸ்தலத்தை நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா நேசிக்கணும். சபைக்கு ஒரு தூணாய் நிற்கணும். சபைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். சபைக்கு மகிமையா இருக்கணும். ஏன்னா இது என்றென்றைக்கும் இந்த இடத்துல ஆண்டு விரும்புகிற, உலாவுகிற, வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சத்தியாவே தேற்றவாளனா இருக்கிறார். எருசலேமில் வைத்து நாங்கள் அவளை மகிழ பண்ணுவேன் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போதான் கர்த்தர் நம் நடுவில். அப்போஸ்தல காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கினார். எங்கே ஒரு மன ஆவி இல்லையே, ஒரே மனம் ஒரே ஆவி இல்லையே, ஐக்கியம் இல்லையே. ஆண்டவரே எங்களை நிரப்பாண்டவர் ஒவ்வொருவரும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களை புது பலத்தினால், புது கிருபினால், புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அது ஒரு பலன், நல்ல பூஸ்ட். இப்போ பாருங்களேன், ரத்தம் இல்லை, அது இல்லை, உடம்பு சரியில்லை, வீக்காக பலவீனமாக இருக்காங்க. அப்புறம் நல்லா போய் என்ன பண்ணுறீங்க, ரத்தம் ஏற்றிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு நல்ல சாப்பிட்டு நல்ல தெம்பாய் சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை எவ்வளோ முக்கியம். அதே தேவனுக்குள்ளே வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அதனால் புது பலன் அடைந்து ஒவ்வொரு நாளும் பலன் அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 18:20 வாசித்தீங்க, பூமியில் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் நடுவில் இருப்பேன். எங்கே ஆராதிக்கிறீங்களோ, ஸ்தலம் கூடி செபிக்கிறீங்களோ, மத்தியில் இருப்பேன். தான் ஒரு மன ஆவிதான் கிடையாது. அதனால தானே ஒரு எழுப்புதல் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, உங்களுக்குள்ளே இல்லை, சபைக்குள்ளே இல்லை. விரும்புறது கிடையாது, சகோதர சிநேகம் கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது, ஒருவருக்கொரு தேற்றது கிடையாது, பகிர்ந்துக்கிறது கிடையாது. இப்போ எப்படி அன்பு, ஐக்கியம்? ஜாக்கிரதையா இருக்கணும். தானியேல் 3:25 கூட அதான் சொல்லப்பட்டிருக்கு. நெருப்பில் போட்டால் கூட என்ன பண்ணிருக்கு, ஏன் ஜெப வீரர்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஜெபிக்கிறவர்களை 3 வேளையும் ஜெபிக்கிற, எதை கொடுத்தும் பயப்படல. ஆண்டோட உறவு, ஆண்டு காத்திருக்கிறதுல, துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல எதை கொடுத்து பயப்படல. உண்மையில் இருந்தார், மாசற்றவராக இருந்தார், குற்றமற்றவராக இருந்தார், ஒரு குற்றமும் காணப்படலை, இடைவிடாமல் ஆராதிக்கிறவராக இருந்தார், மனைவிற்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். அதனால தான் ஜெயம் பெற்றது. சிங்கத்தின் வாயை அடைச்சார், நெருப்புகளை அவியும்படி பண்ணார் ஆண்டவர். சிங்கங்களின் நடுவிலே பாருங்க, தானியேலை போட்டால் கூட ஒன்றும் பண்ண முடியல. தானியேல் 3:25 வாசித்தீங்களேன். என்ன சொல்லப்படும், உன் சூழ்நிலை, உன் பிரச்சனை, உன் கஷ்டங்கள் மத்தியில் இறங்கி வருவார். உனக்கு எல்லாம் ஆண்டவர் விட்டுறவே மாட்டார். மனுஷன் விட்டுருவான். எல்லாம் சொல்லுவாங்க, நான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உதவி செய்கிறேன். அந்த வார்த்தையோட சரி, கூட பிறந்தவங்களே இருந்தாலும் சரி, ரத்தமாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆண்டவர் அப்படியேப்பட்டவர் அல்லமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவசாயில ஆண்டவர் தூதரை அனுப்புறாரு பாருங்க, பிள்ளைகளுக்கு சேதப்படுத்த. வைராக்கியமா நின்றாங்க தானியேல். அந்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம் வேணும். அதுக்கு இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், ஜபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 12:6 கம்பீரித்து துதிங்கள், கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்யணும்னா துதிக்கணும் அதிகமாக. ஏசாயா 12:6 வாசிங்க. பெரியவராயிருக்கிற பெரிய காரியங்களை செய்யணும்னா சத்தமிட்டு கம்பீரித்து துதிக்கணும். என்ன சத்தம் கேட்கணும், ஆரவாரத்தோடு கைகளை தட்டி தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சகரியா 3:10 வாசிங்க. அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகரியா 3:1.
2:10 வாசி. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். பாடி துதிக்கிறதுல ஆண்டவர் ஆவியோடும் கருத்தோடும் பாடணும். பாடி துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. கெம்பீரித்து துதிக்கிறது மட்டும் இல்லை, பாடி தேவனை துதிச்சாதான் தேவன் அவங்க மத்தியிலே இறங்குவார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கும் போது, பாடி கம்பீரித்து துதிக்கும் போது கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். அடுத்தது செப்பனியா 3:14-15 வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்கள. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடி இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடு. அடுத்தது எப்படி செய்யணுமா? முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கணுமா, மகிழ்ந்து கலிகூறு. அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாராம்? வாசிங்க அடுத்த வசனத்தை. எப்படி தீங்கு, இனி பிரச்சனை, சத்ரு பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா, பாதுகாப்பு வேணும்னா அதிகமாக துதி செலுத்தணும், துதிக்கணும், அதிகமாக துதிக்கணும். எல்லா சூழ்நிலையும் என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நஷ்டம் கஷ்டங்கள் வந்தாலும் அதிகமாக தேவனை துதிக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி உன் சத்ருவை விலக்கி ராஜாவாகிய தேவன் நம் மத்தியிலே நடுவிலே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோமா எல்லா சூழ்நிலையும். எனக்கெல்லாம் கர்த்தர் அந்த ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் எப்பொழுதுமே எனி டைம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரோடு உள்ள. ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாவற்றிலும் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாய் தந்தையோ நான் நம்பினவங்களோ இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாங்க தேவனுடைய பிள்ளையிலே. யோவான் 21 வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களோட நம்மளோட எவ்வளோ அப்படியே ஆண்டவர் போயிடல பாருங்க. கடைசியாக பாருங்க, அவர் என்ன செய்தார்? மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு மீன் பிடிக்காம இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க? மீன் இரவெல்லாம் பிடித்து இல்லாமல், மீன் இல்லாமல் போனது. கடைசியாக வாசிக்கலாம் 21:4, 4, 5, 6 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் இழுக்க மாட்டாதிருந்தார். ஆமென். எப்படி? அவருடைய வார்த்தையின்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு என்று அறியாமல் இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா ஆழமாய் போடுங்கள். சில காரியங்களை ஆழமாய் ஆண்டோடு ஒரு நெருக்கமாய் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் கேட்கறதுக்கு, கொஞ்ச நேரம் துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே ஜாலியாக இருக்கும். சொல்லி பாருங்க, ஃப்ரீயா ஒரு தொல்லையும் இருக்காதுல்ல. என்ன பண்ண ஆழமான பொருங்க. இப்போ பாருங்க, கடலில் முத்துக்கள் எடுக்கிறதுக்குன்னு ஆழமான இடத்துல போய் பயங்கரமான முத்துக்கள் கிடைக்கணும்னா ஆழமான இடத்துக்கு போனால் தான் முடியும். ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு நைட் அண்ட் டே உழைச்சாதான் பணம் முக்கியம் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவருக்குள்ள நல்ல நெருக்கமாக இருக்க தான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, திரளான மீன்களை பிடித்தார்கள் சொல்லப்பட்டு. ஆழமான அன்பு இல்லை, ஆண்டவர் அறிஞ்சிக்க முடியல. அதனால தான் ஆண்டவர் நம்ம நடுவில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசிய வசனங்கள் சொல்லி முடிக்கிறேன். மீகாவில் 5:7 வாசித்தீங்கன்னா, அநேகர் நடுவில் நம்ம எல்லா சூழ்நிலை மத்தியிலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும், பொறாமை மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், நம்ம கிரோமானவர்கள் மத்தியிலும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அசுத்தமான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அசுத்தமான மனுஷர்கள் மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பில்லாதவர்கள் மத்தியில் தான் வாழ்ந்துருக்கிறோம். நமக்கு துரோகம் பண்ணுறவங்க மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர்கள் மத்தியில் எப்படி இருப்பார்கள்? வாசிக்கிறோம் 5:7 வாசிங்க. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும், பூண்டுகள் மேல் வருகிற மழைகளை போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஆமென். எல்லாரும் நடுவிலே தான் நம்மளும் இருக்கிறோம். ஆனால் நம்ம அசுத்தங்கள் தாக்காதபடிக்கு, பிசாசு தாக்காதபடிக்கு, எந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் நிந்தைகள் வராதபடிக்கு, ஆபத்துகள் வராதபடிக்கு, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே அவர் அறிகிற அறிவில் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம நடுவில் இருக்கிறார். நடுவில் வாசம் பண்ணி கூப்பிடணும், அதிகமாக ஆராதிக்கணும், அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும், அவ அறிந்து கொள்ளணும். அப்பொழுதாங்க இவைகளெல்லாம் நம்ம தாக்காது, தீங்குகள் தாக்காது. கர்த்தர் நம்ம எல்லா சத்துரும் விலக்கி காப்பார். தேவனால் வருகிற பனியை போல அவங்க விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் நாமளோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதுதாங்க தேவனுடைய அனுக்கிரம், அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாமல் இருப்போம், ஆண்டவர் கூடவே இருந்திருப்பாரு. இப்போ சீஷர்களுக்கு தெரியல, பார்த்தீங்களா? கூடவே இருந்தாலும் இயேசு வந்தால் கூட தெரியல. அறிஞ்சு கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் நெருங்க நெருங்க காத்திருக்க துதிக்க தான் ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த அபிஷேகத்துக்கு தாகத்தோடு வாங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2026 வருஷத்தில் இந்த 3ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாளிலே அருமையான பிள்ளைகளோடு அடியனை காண செய்து உங்களுடைய ஸ்தலத்தில் உங்களுடைய நாமத்தை துதிக்கும்படியாக, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரே, இந்த வாரம் முழுவதும் எல்லாவித சூழ்நிலையிலும் உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், குடும்பத்தின் உள்ள குறைகள் எல்லாவற்றிலிருந்தும் நிறைவாய் மாற்றி ஆண்டவரே வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சாட்சியோடு நிற்க நீர் கிருபை தருவீராக. அந்த யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சென்று சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம்முடைய கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.